ஒரு தாத்தாவாக நான் எப்படி அதை பார்த்தேன்னா, அது வந்து ஒரு கிரியேஷன், அது வந்து ஒரு படைப்பாற்றலாக நான் பார்க்குறேன். பேரம்பேத்திக்காக உடனடி தலைமுறையை விரோதிச்சுக்காதுங்க, அது நல்லதே இல்லை. பிள்ளைகளுக்கு வந்து நிபந்தனையற்ற அன்பு காட்டி வளர்க்கணும், அதுதான் ஒரு நல்ல. ஆண்கள் வந்து பிரியத்தை உள்ளுக்குள்ள வச்சு வெளியில கடுமையை காட்டுற சூழ்நிலை வந்து உருவாயிருது. பெற்றோரும் தாத்தா பாட்டியுமாக உட்கார்ந்து பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் தெளிவாக பேசிடணும். பூங்காற்று நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி சொல்வா, நம்ம பேரன் பேத்திகள்கிட்ட நீங்கள் இருக்கிற பிரியம், காட்டுற பிரியம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்கள் காட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லுவாள். எண்ணி பார்த்தா ரொம்ப சரியாக தான் வந்து சொல்கிறா, அது உண்மைதான் அப்படின்னு நானும் உணர்ந்தேன். என்னென்னா, இளமை காலத்தில் நடுத்தர வயதில் ஓட்டமும் நடையுமா வாழ்ந்துட்டோம். சம்பாத்தியத்தில், குடும்ப பொறுப்புகளில் அதிலே கவனம் செலுத்தி அதிலேயே வந்து ரொம்ப மூழ்கிட்டதுனால பிள்ளைகளை கவனிக்கலைங்கிறது உண்மைதான். ஆனால் பேரம்பேத்தி விஷயத்தில் அப்படி இல்லை. இந்த விஷயத்தில் பெண்கள் கவனம் எடுத்துக்கிற அளவுக்கு ஆண்களால் எடுத்துக்க முடியறதில்ல. அதுக்கு காரணம் அந்த வெவ்வேறு விதமான குடும்ப சுமைகள்னு சொல்லலாம். ஆனால் அந்த பெண்கள், சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ரொம்ப சாதுரியமாக கையாளுவாங்க. எப்படின்னா, அன்பு செலுத்துறதெல்லாம் நான், செல்லம் கொடுக்குறதெல்லாம் நான், இடம் கொடுக்குறதெல்லாம் நான், கண்டிக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி மெல்ல அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அப்போ என்னன்னா, தந்தை வந்து ஒரு கடுமையான முகத்தை காட்ட வேண்டிய அவசியத்தில் அவர் வந்து இருக்கார். லேட்டாக வந்தானா நல்லா கேளுங்க, அவனை நல்லா. அவன் வந்து ஏதோ செல்ஃபோன் கேட்குறாளா, நல்லா கண்டிங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து தந்தை வழியாக தான் வரும் அது. அப்போ ஒரு தந்தை வந்து ஒரு கடுமையான முகத்தை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு செயற்கையான இடைவெளி வந்து உருவாயிடுது. ஆக ஆண்கள் வந்து பிரியத்தை உள்ளுக்குள்ளே வச்சு வெளியில் கடுமையை காட்டுற சூழ்நிலை வந்து உருவாயிருது. அப்போ தந்தை பார்த்தா ஏதோ ஒரு இடைவெளி, அப்போ அதே நேரத்தில் இடைவெளியும் நம்ம காக்குறாப்புல வந்துடுது. அப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான். பிள்ளைகளை வந்து சரியாக வந்து கவனிக்காத மாதிரியும், கண்டுக்காத மாதிரியும், பிரியமாக பேசாத மாதிரியும் இருக்கிறதுனால சூழ்நிலையே வேறையாயிடுது. ஆனால் புதிய தலைமுறை உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, பேரன் பேத்திகளை வந்து கண்டிக்கிற வேலையை பெற்றோர் எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து பாவம், இவங்க தாத்தா பாட்டிலாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களாம் பாவம், நம்மளாவது கொஞ்சம் பிரியம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இடம் கொடுக்குறாங்க, செல்லம் காட்டுறாங்க. இதில் என்னென்னா, அம்மா அப்பாட்ட கிடைக்காத சலுகை, கிடைக்காத சௌரியங்களை தாத்தா பாட்டிகிட்ட தான் வந்து பிள்ளைகள் பண்ணிக்கிறாப்பில் வந்துடுது. சாக்லேட் வேணுமா, வெளியில் கூட்டிகிட்டு போகணுமா, தண்ணியில் விளையாடணுமா, மணலில் விளையாடணுமா, தாத்தா பாட்டி தான். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இதற்கெல்லாம் இடம் கொடுக்குற தாத்தா பாட்டி வந்து பொல்லாதவங்களாக காட்டப்படுறாங்க, பெற்றோரால் அப்படி பார்க்கப்படுறாங்க. நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து குட்டிச்சவராக ஆகுறீங்க பிள்ளைகளை அப்படிங்கிற அளவுக்கு. இது என்னென்னா, இதனால் பெரியவர்களுக்கும் அந்த உடனடி தலைமுறைன்னு சொல்லப்படுகிற மகன், மகள், மருமக, மாப்பிள்ளைக்கும் இடையில் பெரிய கான்ஃப்ளிக்டே வந்து உருவாகுது. மனத்தாங்கல்கள் வந்துடுது, சண்டை ஆகிடுது. இது வந்து பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகிறோம் நம்ம. அப்போ இதை எப்படி வந்து மாற்றிக்கலாம்? அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்கிறேன். எனக்கு வந்து 3 பேத்தி, ஒரு பேரன். அதில் ஒரு பேத்தி சின்ன பிள்ளையாக இருந்தபோது ஒரு முறை என்ன பண்ணால், அவன் கையில் பேஸ்ட்டு கிடச்சி போச்சு, டூத் பேஸ்ட்டு. அதை எடுத்து தரையெல்லாம் கிறுக்கி கோலம் போட்டு எல்லாம் விளையாடி முடிச்சிட்டா. நான் பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்தா தரையெல்லாம் ஒரே பேஸ்ட்டாக இருக்குது. நான் அந்த பிள்ளைங்க ஒன்றுமே சொல்ல, ஏன்னா நம்ம அன்புக்குரியவங்க அவங்க. நான் பையனாக இருந்தால் கண்டிப்பேன், பெண்ணாக இருந்தால் கண்டிப்பேன். பேத்தியாக இருக்கிறதுனால ஒன்றுமே சொல்லாமல் என்ன பண்ணேன், சத்தம் இல்லாமல் ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் தொடச்சி ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு எல்லாம் ஆக்கிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன். அவங்க வீட்டில் மகன், மருமக பேஸ்ட்டை தேடி இருக்காங்க. பார்த்தா காணும். என்னன்னு கேட்டால் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் வந்து சலுகை கொடுத்து எல்லாம் பண்ணி விட்டேன்னு. அப்போ நீங்கள் கண்டிக்கலையா, ஒன்றுமே சொல்லலையா அப்படின்னு. ஒரு தாத்தாவாக நான் எப்படி அதை பார்த்தேன்னா, அது வந்து ஒரு கிரியேஷன், அது வந்து ஒரு படைப்பாற்றலாக நான் பார்க்குறேன்.
பட் அவங்க பார்க்குறது வந்து பேஸ்ட் வேஸ்ட் ஆகிடுச்சு, இதை ஏன் இவர் வந்து கண்டிக்கலை அப்படின்னு. இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது அதில் வந்து உறவில் வந்து விரிசல் வர ஆரம்பிக்குது. அப்போ தாத்தா பாட்டி நம்மளோட இருக்க வேண்டாம், அவங்கள வந்து காப்பகத்துக்கு அனுப்புகிறதோ இல்லை நீங்கள் ஊருக்கே போயிருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்றதோ, இந்த மாதிரி அளவுக்கு கான்ஃப்ளிக்ட் வளர்கிற அளவுக்கு நிலைமைகள் வந்து மோசமாகிடுது. அப்படியானா இந்த சூழ்நிலையை எப்படி தவிர்ப்பது, அதுதான் வந்து முக்கியமான கட்டத்துக்கு வந்து நம்ம வர்றோம். இப்போ அதாவது பெற்றோரும் தாத்தா பாட்டியுமாக உட்கார்ந்து பிள்ளைகள் இல்லாத நேரத்தில் தெளிவாக பேசிடணும். இது உங்கள் எல்லை, இது என்னுடைய எல்லை. சரி, எங்களுக்குன்னு சில விஷயங்களை விட்டு கொடுங்க. நான் என்னென்ன சாக்லேட் வாங்கி தரலாம், என்னென்ன பிஸ்கட் வாங்கி தரலாம், நான் எங்கெங்கே கூட்டிகிட்டு போகலாம், நான் என்னென்ன பண்ணலாம், எங்களுக்குன்னு சில விஷயங்களை ஒதுக்கிடுங்க. அதில் தான் நான் வந்து அந்த பிள்ளைகள்கிட்ட நாங்கள் அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும். பிள்ளைகள்கிட்ட நாங்கள் பாசமாக இருக்கிறதுக்கும் வெளிப்படுத்துறதுக்கும் அதுதான் எங்களுக்கு வாய்ப்பு. அதையும் தடுத்துடாதீங்க. நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அதையும் நாங்கள் வந்து பண்ணலை. இப்படி என்ன சொல்லணும்னா, எல்லாரும் நீங்களும் கண்டிப்பாக இருந்து நாங்களும் கண்டிப்பாக இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது. பிள்ளைகளுக்கு வந்து நிபந்தனையற்ற அன்பு காட்டி வளர்க்கணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நம்ம வந்து காரணமாக இருக்க முடியும். எனவே எல்லை வகுத்து கொண்டு இந்த பேரன் பேத்திகளை இருவருமாக இணைந்து வளர்த்தோம்னு சொன்னால் உறவும் சீராக இருக்கும், பேரன் பேத்திகள் வளர்கிற அந்த தன்மையும் அந்த பண்பாடும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த தலைமுறைக்காக நான் பெரியவங்களை நான் கேட்டுக்கிறேன், அடுத்த தலைமுறை அதாவது பேரம்பேத்திக்காக உடனடி தலைமுறையை விரோதிச்சுக்காதீங்க. அது நல்லதே இல்லை. அது உங்களுடைய இருக்கைக்கே ஆபத்து கொண்டு வரும், உறவும் ரொம்ப மோசமாயிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. எனவே எல்லையை வகுத்து கொண்டு அழகாக நம்ம வந்து நடந்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வளராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் முடிக்கிற தருவாயில் வழக்கமான வேண்டுகோள், உங்களுடைய ஆதரவு அபாரமாக இருக்குது. சிலதெல்லாம் லட்சம் தொட்டுருச்சு, எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஒரு வேண்டுகோள், அதை இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுறவங்க அதை பற்றி போடுங்க, கமெண்ட் போடுங்க. நான் கமெண்டெல்லாம் விடாமல் படிக்கிறேன், நான் அதுக்கு பதில் சொல்கிறது இல்லையே தவிர நான் ஆர்வமாக படிக்கிறேன். என்னை ரொம்ப வழிகாட்டுறீங்க, சரியாக வழி நடத்துகிறீங்க, செலுத்துறீங்க. இப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை செம்மையாக திட்டமிட்டால் இனி நம்முடைய காலம் வசந்த காலம்தான். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.